ஹலோ கைஸ். ஸோ எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். ஸோ 2026 வந்தாச்சு. ஸோ எல்லாருக்கும் இந்த இயர் நல்லபடியா ஆரம்பிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆரம்பம் வந்து எப்படி இருந்தாலும் நல்லா ஆரம்பிச்சாலும் ஆரம்பிக்கலனாலும் வருஷம் நல்லபடியா முடியட்டும் அப்படின்னு எல்லாரும் சொல்லிக்கிறோம். ஸோ இந்த வருஷம் நம்ம இப்ப இந்த செஷன் வர்றதுக்கான காரணம் என்ன சார்? இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா மேம், இந்த நம்ம இதுலலாம் ஸ்பேஸ் இதுல பாத்தீங்கன்னா 10 வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த நிகழ்வு நடக்குதுன்னு சொல்லுவாங்க. இத்தனை கோள்கள் ஒன்னா வருது அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம் இல்ல அது இல்ல நம்ம வந்து இந்த இதுல சொல்லல, எக்ஸாம்ல வந்து எல்லாமே டிஎன்பிஎஸ்சி, எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி, பேங்கிங் என்னென்ன எக்ஸாம் இருக்கோ எல்லா எக்ஸாமே 2025-26 வர போகுது. சோ அதனால அதுக்கு பசங்களுக்கு என்னன்னா ஒரு நமக்கு தெரிஞ்ச ஒரு சில டிப்ஸை கொடுத்துட்டு போறதுக்காக தான் இந்த வீடியோ மேம். ஃபர்ஸ்ட் பூபே சார் ஆரம்பிச்சிடும். சரி, ஓகே. அதான் எதுவா இருந்தாலும் ட்ரைல நம்மள வச்சுதான் பார்ப்பாங்க. அது இருந்தாலும் சரி சரி ஓகே. சோ டிஎன்பிசி கூட இன்னைக்கு கூட ஒரு அப்டேட்ஸ் வந்துருந்துச்சு இல்ல? சோ இந்த பென்ஷன் கூட அப்டேட் பண்ணிருந்தாங்க. அது வந்து ஒரு இன்னும் கொஞ்சம் படிக்கிறவங்களுக்கு பூஸ்டப்பா இருக்கு. பூஸ்டுக்கு ஹார்லிக்ஸ் என்ன வேணாலும் வச்சுக்கோங்க. ஏன்னா இப்போ நம்ம பென்ஷன் புதுசா பழைய பென்ஷன் ஸ்கீமே கொண்டு வரும்போது அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் மோட்டிவேட்டடா இருக்கும். இப்ப செட்டில்டு, பட் இப்போ வந்து சாகர வர செட்டில்டு, செத்ததுக்கு அப்புறமும் செட்டில்டு. அவங்க ஃபேமிலி 60% வரைக்கும் அந்த அதாவது ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் 2003க்கு முன்னாடி கொண்டு வந்திருக்காங்க. நானே இங்க இருக்கலாமா இல்ல துபாய் அப்படியே யோசிச்சுட்டு இருக்க அளவுக்கு பென்ஷன் ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருக்காங்க சார். கண்டிப்பா. சோ இது வந்து அவங்களுக்கு மட்டும் இல்ல, நமக்கு ஒரு பூஸ்ட் அப் தான். சோ அது கொஞ்சம் எல்லாருமே பசங்களுக்கும் இதை பத்தி நம்ம தனியா டீடைலா சார் கூட ஷார்ட்ஸ் போட்டிருந்தீங்க நினைக்கிறேன் சார். சோ அதை வந்து செக் பண்ணுங்க. நம்ம அடுத்து என்னன்னு நம்ம வந்து பார்க்கலாம். சோ இது ஏன் சொல்ல வந்தோம் அப்படின்னா, சோ படிக்கிறவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு என்னதான் இந்த மெழுகுவர்த்தியா இருந்தாலும் தூண்டுகோல் வேணும் இல்ல? சோ அந்த மாதிரி இது ஒரு பாசிட்டிவா நீங்க வந்து அப்ரோச் பண்ணிக்கோங்க. இது வந்து நம்ம ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட். சோ என்னதான் கஷ்டப்பட்டாலும் நம்ம சார் சொன்ன மாதிரி 60 வயசு வரைக்கும் இருந்தது இப்ப சாகுற வரைக்கும் ஆயிடுச்சு. சோ அதனால ஒன் டைம் இன்வெஸ்ட் பண்ணீங்க, செட்டில் ஆயிக்கோங்க. சோ அந்த மாதிரி கூட வச்சுக்கலாம். சோ நெக்ஸ்ட் வந்து நம்ம பிரணவா மேம் தமிழ்ல இருந்து. ஸோ நான் வந்து நியூ இயர்ல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, போன வருஷம் என்ன பண்ணாம இருந்தோமோ அதையாச்சும் பண்ணணும். அதாவது கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம். நம்ம எப்பயுமே எல்லா இடத்துலயுமே கோட்டை விடுறது அது ஒண்ணுதான். அண்ட் எக்ஸாம் கிளியர் பண்ணவங்களுடைய இது பாத்தீங்கன்னா, கேரக்டர் ட்ரைட் பாத்தீங்கன்னா, இந்த கன்சிஸ்டன்சி தான் எல்லார்கிட்டயும் இருக்கு. ஸோ இந்த ஒரு ட்ரைட்டை இந்த வருஷம் வளர்த்துக்கோங்க, கண்டிப்பா உங்களுக்கு ரிசல்ட் காமிக்கும். அந்த கன்சிஸ்டன்சி எங்க மேம் வாங்குறது? கடையில விக்குது. கொஞ்சம் நல்லா தேவைப்படுது. சரி, நீங்க சொல்லுங்க. என்ன சொல்றது? சோ எப்படி போச்சு 2025 எப்படி போச்சோ, ஸோ அதை விடுங்க. 2026 உங்களுக்கானதாக இருக்கணும், அவ்வளோதான். ஸோ அவர் சார் சொன்ன மாதிரி தான், ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது கிடையாது, ஒன் டைம் ப்ரிப்பரேஷன். ஸோ நீ எந்த ஒரு எக்ஸாம்னாலும் நீ ஒரு வாட்டி நீ படிச்சிட்ட அப்படின்னா அதுக்கப்புறம் வரக்கூடிய எல்லா எக்ஸாமும் உனக்கானது. ஸோ நான் நிறைய இடத்துல இதை நான் மென்ஷன் பண்ணிகிட்டே தான் இருந்திருக்கேன். ஸோ அதை மட்டும் விட்டுறாதீங்க. இதுக்கு தான் நம்ம வந்தோம் அப்படின்னா நம்ம இதை பண்ணிடணும், அவ்வளோதான். ஸோ அவ்வளோதான் சார், இதுதான் நம்ம வந்து சொல்ல வேண்டிய விஷயம். இறங்கிட்டியா? ஒண்ணுமே சரி, ஓகே. நமக்கு சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. சோ ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க, கண்டிப்பா சக்சஸ் ஆகும், அவ்வளவுதான். நமக்கு ஹார்ட் ஒர்க் பண்ற பசங்க அப்படி இருந்தாலுமே சில பசங்க ஹார்ட் ஒர்க் பண்ணிருப்பாங்க. என்னன்னா ப்ரிலிம்ஸ்க்கு மட்டும் படிச்சிருப்பாங்க, மெயின்ஸ் வந்து விட்டுருப்பாங்க. ஸோ நிறைய பேர் வந்து ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணுறதே பெரிய மோட்டிவாக நினச்சிருப்பாங்க. ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணுறது முக்கியம்தான். ஆனால் அது 1 மாதம் 2 மாதத்துல மெயின்ஸ் வரும். அதை வந்து கோட்டை விட்டுறக்கூடாது. ஸோ குரூப் 1 படிக்கிறீங்க, இல்லை குரூப் 2, குரூப் 4க்கு இது இல்லை. ஸோ குரூப் 1 ஆர் குரூப் 2 ஆர் மற்ற எஸ்எஸ்சியுமே வந்து ரயில்வேஸ் எல்லாத்துலேயும் டயர் 2 எல்லாம் இருக்குது, மெயின்ஸ் இருக்குது. அதுக்கும் சேர்த்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ப்ரிலிம்ஸ்க்கு ஒரு 1 month பிஃபோர் மட்டும் ப்ரிலிம்ஸ் ப்ரிப்பரேஷன் மட்டும் வச்சுக்கோங்க. ஸோ அவ்வளோதான் சார். வாங்க அருணன் சார். அனைவருக்கும் வணக்கம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்குமே இனி ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நான் சொல்லிக்கிறேன். ஸோ 2025 எல்லாமே குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 என்னென்ன எக்ஸாம் எழுதியிருக்கோமோ
அதில் சப்போஸ் கிளியர் பண்ணாமல் இருந்தாலுமே பிரச்சனை கிடையாது. அதில் என்னென்ன விஷயங்கள் வந்து லேர்ன் பண்ணிட்டீங்களோ அதை எல்லாத்தையுமே 2026 அப்ளை பண்ணுங்க. ஏன்னா நம்ம எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி நம்மளோட டிஎன்பிஎஸ்சி தரப்புலேருந்து குரூப் 1 எக்ஸாம் நடக்க போகுது, குரூப் 2 நடக்க போகுது, குரூப் 4 நடக்க போகுது. நமக்கு படிக்கிறதுக்கு சாலிடாக பார்த்தா ஒரு 6 மாதத்துக்கு மேலே டைமும் நம்மளுக்கு வந்து கிடைச்சிருக்கு. சரிங்களா? அதனால் இந்த 6 மாதத்தை எந்த அளவுக்கு ப்ராப்பராக ஒரு பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ண முடியுமோ பண்ணுங்க. ஓகே, ஸோ அது நம்ம ரெகுலராக பார்த்தாலே போதுமானது. சரிங்களா? அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த 2026 எலெக்ஷன் வேற நம்மளுக்கு வந்து நடுவில் வரப்போகுது. ஓகே, நம்மளோட முக்கியமான கடமை பார்த்தா ஓட்டு போடுறது மட்டும் தான். சரிங்களா? ஆனால் எலெக்ஷன் இருக்கு, அதனால எனக்கு வந்து டைம் இல்லை, நான் படிக்கல அப்படின்னு சொல்லாதீங்க. நம்மளோட வேலை அந்த ஒரு நாள் போயிட்டு ஓட்டு போடுறது தான். சரிங்களா? எஸ், ஆமா. நம்ம அடா முன்னேற்ற கழகம்ல அந்த மாதிரி ஏதோ ஒண்ணு வச்சுக்க வேண்டியதான். ஓகே, ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஓகே, ஸோ ப்ராப்பராக ஒரு பிளான் பண்ணி மட்டும் நீங்கள் படிங்க. ஸோ எலெக்ஷன் ரொம்ப முக்கியமானது. ஓகே, ஸோ அதே மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டு போடுறவங்களும் பார்த்தீங்கன்னா அந்த அரசியல் கட்சிகளை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா எந்த ஒரு புரிதலும் இல்லாமல் ஓட்டு போடாதீங்க. அட்லீஸ்ட் கொஞ்சமாவது அந்த அரசியல் பற்றி கொஞ்சம் லேர்ன் பண்ணிட்டு யாருக்கு ஓட்டு போடலாம், யாருக்கு ஓட்டு போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு நீங்க வந்து பக்குவப்படுத்திக்கோங்க நான் சொல்லுவேன். சரிங்களா? அதே மாதிரி இந்த வருஷம் ஓகே, ஸோ நான் வந்து ஒரு ரெசல்யூஷன் வந்து எடுத்திருக்கேன். என்ன அப்படின்னு சொல்லிட்டுனா அக்செப்டன்ஸ். சரிங்களா? அதாவது என்ன நடந்தாலுமே சரி அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து குரூப் 1க்கான நோட்டிஃபிகேஷன் வருது, குரூப் 2, குரூப் 4 வேகன்சி கம்மியாக வந்தாலுமே அதை நம்ம அக்செப்ட் பண்ணி ஆகணும். ஸோ நாட் ஓன்லி எக்ஸாமினேஷன், நம்மளோட லைஃபுக்குமே ஓகே. ஸோ நான் வந்து இந்த டைம் வந்து அதை வந்து முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ அதனால நீங்களும் என்னென்ன ரெசல்யூஷன் எடுத்துறீங்களோ அட்லீஸ்ட் ஓகே அதை வந்து வரக்கூடிய நாட்கள்ல நம்மளால வருஷம் முழுக்க ஓகே பின்பற்ற முடியல அப்படின்னாலுமே நம்மளால முடிஞ்ச அளவுக்கு ஓகே ஒரு பெஸ்டான ஒரு விஷயத்தை வந்து பண்ணுங்க அப்படின்றத நான் வந்து சொல்றேன். சரிங்களா? எஸ், சூப்பர். ஸோ எல்லாருமே அவங்களோட ரெசல்யூஷன் சொல்லிட்டாங்க. உங்களுடைய ரெசல்யூஷன் என்னவா இருக்குன்றத கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்க. உங்களோட ரெசல்யூஷன் நான் ஷார்ட்ஸே போட்டேன், நமக்கு ரெசல்யூஷன் எல்லாம் கிடையாது. ஸோ மறக்காம அந்த வீடியோ லிங்க்ல அந்த ஷார்ட்ஸ் கொடுக்குறேன், நீங்க பாருங்க. வழக்கம் போலதான் நம்ம வந்துட்டு எப்போ கோ வித் தி ஃப்ளோன்னு போயிட்டு இருக்கிறது தான். அவ்வளவுதான். ஸோ பார்ப்போம் ஏதாவது இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இந்த வருஷம் நடக்குதா அப்படின்னு. போன வருஷம் நல்லபடியாக போன மாதிரி தான் இருக்குது. இந்த வருஷம் இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும்னு நம்புறோம். அதே மாதிரி எனக்கு இந்த வருஷம் ஏஐ பத்தி கத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் இது இருக்கு. ஏன்னா நம்ம எனக்கு தெரிஞ்சு அதை என்ன பத்தி நான் சொல்றேன். சோ பெருசா பார்த்தா ஏஐ எல்லாம் யூஸ் பண்ண மாட்டேன். அதனால நம்ம ஒரு விஷயத்தை வந்து ப்ரிப்பேர் பண்றது பார்த்தா அது 1 மணி நேரம் 2 மணி நேரம் லேட் ஆனாலுமே அதுதான் இந்த நாள் வரையும் நான் வந்து பயன்படுத்திட்டு இருக்கேன். மேபி இன் ஃபியூச்சர்ல ஏஐ எல்லாம் எப்படி உங்களுக்கு ஒர்க் ஆகுது அது எல்லாமே பார்த்துட்டு ஓகே அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து என்ன சொல்றது கொஞ்சம் மேம்படுத்தி கண்டிப்பா. இப்ப நம்ம பிபிடி எல்லாம் போடுறோம்ல, அதுக்கே நிறைய ஏஐ டூல்ஸ் இருக்கு அப்படின்றாங்க. அது போக நம்ம வந்துட்டு யூஸ் பண்ற எல்லா விஷயத்துக்குமே ஏஐ டூல்ஸ் இருக்குன்றாங்க. அது ரிலேட்டடா நம்ம ஒரு கோர்ஸ் கூட லான்ச் பண்றதா பேசிட்டு இருந்தோம். ஆஷிக் சார் கூட போன இன்ஸ்டாகிராம்ல கொஞ்சம் இங்க வாங்க. சோ இவர் ஏஐ சார் சொன்னது உண்மைதான். ஏஐ இல்லைன்னு நமக்கு எல்லா ஃபீல்ட்லயுமே ஏஐ வந்து தேவைப்படுது. நீங்க எதா இருந்தாலும் நீங்க படிச்சுட்டு இருந்தாலும் சரி, அதே மாதிரி ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் வந்து என்ன நீங்கள் பண்ணாலுமே வந்து ஏஐ வந்து ஒரு இர்ரீப்ளேஸ். எப்படி வந்து நம்ம மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறோம், கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறதெல்லாம் வந்து இர்ரீப்ளேசபிள். அதே மாதிரி நீ ஏஐயும் வந்து நம்ம அன்றாட வாழ்க்கையில் ஒரு அங்கமாக மாறிடுச்சு. அதனால ஏஐ எப்படி யூஸ் பண்ணுறது, என்னென்ன விஷயங்களுக்கு ஏஐ யூஸ் பண்ணலாம், என்னென்ன டூல் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் மாணவர்களுக்கு கற்றுக் கொடுக்குறதுக்காக குறிப்பாக தமிழில். ஏன்னா இப்போ தமிழில் அந்த கோர்ஸ் அவ்வளோ இல்லை சார், எல்லாமே இங்கிலீஷில் தான் இருக்குது, இல்லை ஹிந்தியில் இருக்குது. அதே மாதிரி தமிழில் இருந்தாலுமே இங்கிலீஷில் இருக்க கோர்சஸ் எல்லாமே வந்து ரொம்ப அதிகமான ரேட் 50,000 70,000 இருக்கு. பட் நம்ம எல்லாரும் வாங்கக்கூடிய லெவலில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு கோர்ஸ் வந்து கொண்டு வந்திருக்கோம். இதான் அந்த கோர்ஸ், நெக்ஸ்ட் ஜென் ஏஐ அப்படிங்கிற இதான் அந்த கோர்ஸ். இந்த கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி 10 ஆரம்பிக்குது சார். ஸோ இந்த ரேட்டு ரொம்ப கம்மி, வெறும் 4,968 ரூபா மட்டும்தான். இதில் ஒரு 40 மணி நேரத்துக்கான கிளாஸஸ் இருக்கும் சார். நீங்கள் கூட ஏஐ பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸ் வாங்கிக்கலாம். சார் இதில் வந்து மொத்தம் ஒரு 40 மணி நேரம் கிளாஸ் இருக்குது சார். அந்த 40 மணி நேரத்தில் ஏஐயோடைய எல்லாமே அண்ட் நீங்கள் டே டு லைஃப்ல எப்படி ஏஐ யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான எல்லாமே சொல்லி கொடுத்துருவாங்க. நீங்கள் அந்த ஸ்டடி பண்ணல கூட போய் பார்த்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்கும். ஸோ என்னென்ன கிளாஸஸ் முக்கியமாக இது வந்து வீக் எண்டு மட்டும் தான். ஏன்னா இதில் வந்து ஒர்க்கிங் ப்ரொஃபஷன் நம்மள மாதிரி ஒர்க்கிங் ப்ரொஃபஷனில் சேருவாங்க அப்படிங்கிறதுனால வீக் எண்டில் மட்டும் தான் கிளாஸ் வச்சிருக்கோம். ஸோ சனி ஞாயிறு மட்டும் தான் கிளாஸஸ் 5 மணி நேரம் கிளாஸ் இருக்கும். ஸோ மொத்தம் வந்து ஒரு 45 மணி நேரம் கிளாஸ் ப்ளஸ் உங்களுக்கு ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே இது பண்ணி கொடுத்துருவாங்க. ரொம்ப கம்மியான ரேட்டில் இந்த கோர்ஸ் கொண்டு வந்துருக்கோம் சார். இப்போ அதே மாதிரி இது முடிச்சா சர்டிஃபிகேட் மாதிரி ஏதாவது நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். ஆமாம் சார், நம்ம இதிலே ஃபுல்லாக போட்டிருப்போம். சர்டிஃபிகேட் நம்ம அடாப்ட் 4 சர்டிஃபிகேட் வந்து ப்ரொவைட் பண்ணோம். அவங்க ஜாப் போகையில் அந்த இதை வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஆமாம் கண்டிப்பாக சார். சூப்பர். ஓகே விஜய் சார் வாங்க சார். கூப்பிட வேண்டியதா டக்குன்னு நீங்க தான் நினைக்கிறேன். ஓகே. ஸோ சார் இப்போ அப்படிங்களா, வாங்கம்மா. ஓகேப்பா. ஸோ அடுத்து நம்ம வந்து ஒரு நம்மளோட கோர்ஸ் என்னங்க எங்க வெளில போகுது.
ஆல் கோர்சஸ்ல ஸ்டேட் எக்ஸாம்ஸ் தமிழ்நாடு டிஎன்பிசி. ஸோ இப்போ குரூப் ஒன்காகனா சிறகல் பேட்ச் அப்படின்றது ஃபர்ஸ்ட் பேட்ச் ஃபில் ஆகி அந்த கிளாஸஸும் முடிய போகுது. இப்போ அதுக்கு எக்ஸ்ட்ராவாக நம்ம 2.0 அப்படின்ற பேட்ச் சிறகல்லே 2.0 பேட்ச் அப்படின்றது ஆரம்பிச்சிருக்கோம். இதில் உங்களுக்கு கிட்டத்தட்ட 223 லைவ் கிளாஸஸும் அது இல்லாமல் இதே பேட்ச் கூட டெஸ்ட் பேட்சும் வந்துடும். ஓகே, ஸோ 55 மார்க் டெஸ்ட்டும் நீங்கள் எழுதி பார்க்க முடியும். ஸோ இதில் உங்களுக்கு ஸ்டடி பிளான் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் கீழே தான் அதை கிளிக் பண்ணால் வந்துடுச்சு. ஒவ்வொரு வாட்டி நான் கிளிக் பண்ணுற போட்டோம். ஓகே, ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னென்ன கிளாஸ் என்ன டைமில் நடக்கும் அப்படின்றது போட்டிருப்பாங்க. ஸோ ஹிஸ்ட்ரி, அப்புறம் மேக்ஸ், அப்புறம் இது இல்லாமல் டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இதெல்லாம் ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ 3 கிளாஸ் தொடர்ந்து போகும். அதுக்கப்புறம் மறுபடியும் பாலிட்டி, எக்கானமி அதெல்லாம் வந்து உங்களுக்கு கண்டினியூஸாக கிளாஸஸ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ இது வந்து ஃபவுண்டேஷன் பேட்ச், உங்களுக்கு ஹோலிஸ்டிக்காக எல்லாமே வந்து கவர் பண்ணிவிடுவோம். ஸோ இதில் வந்து சில கிளாஸஸில் நம்ம மெயின்ஸ் ரைட்டிங்கும் ஓகே ஒரு 3 கொஷின் 4 கொஷின்றதும் பார்ப்போம். ஓகே, ஸோ இந்த பேட்ச் நீங்கள் ஃபுல்லாக இந்த லிங்க்கில் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அடுத்தது சார் யார் குரூப் 2 எங்கே? ஓகே சரி, இப்போ டிஎன்பிஎஸ்சி ரிலேட்டடா வந்து சொன்னீங்க. ஆனா இதே டிஎன்பிஎஸ்சிக்கு உங்களுக்கு ஆனுவல் கேலண்டர் கொடுத்துருந்தாங்க இல்லையா? ஸோ நோட்டிஃபிகேஷன்ல டேட் முதல் கொண்டு தெளிவாக கொடுத்துறாங்க. பட் ரயில்வேஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஆனுவல் கேலண்டர் கொடுத்துருக்காங்க. பட் அது டென்டேட்டிவா டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸாக்டா வந்து இல்லை, ஆனா எல்லா நோட்டிஃபிகேஷன்ஸும் வர மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ 8 மாசம் வரிசையா 8 நோட்டிஃபிகேஷன்ஸ் வர மாதிரி இருக்குது. பிப்ரவரி, மார்ச்னு ஏஎல்பி, செக்ஷன் கண்ட்ரோல், என்டிபிசின்னு. ஸோ அது எல்லாத்துக்குமே படிக்கிற மாதிரியான ஒரு ஃபவுண்டேஷன் கோர்ஸ் வந்துட்டு நம்ம லான்ச் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த ஃபவுண்டேஷன் கோர்ஸ் ரயில்வேஸில் இந்த ரீசனிங் ஆகட்டும், ஆப்டிடியூடாக இருக்கட்டும், அதே ஜிஎஸ் வித் கரண்ட் அஃபேர்ஸ் உங்களுக்கு படிக்கிற மாதிரி இருக்கக்கூடிய தடம் அப்படின்ற ஃபவுண்டேஷன் கோர்ஸ் செக் பண்ணி பாருங்க. இதுலேயும் உங்களுக்கு டெஸ்ட் சீரிஸ் அண்ட் இபுக்ஸ் எல்லாம் சேர்ந்து வரக்கூடிய கோர்ஸாக இருக்கும். இப்போ இந்த நியூ இயர் ஆஃபரில் தான் இந்த எல்லா கோர்ஸஸுமே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிறது பெட்டர் ஆப்ஷன் அப்படின்றத நமக்கு சொல்லலாம். ஸோ அந்த வகையில் இதோடைய ஸ்டடி பிளான் ஆகட்டும், மேம் வந்துட்டு சொன்னாங்க இல்லையா, அதே மாதிரி ஒவ்வொரு கோர்ஸுக்குமே ஸ்டடி பிளான் இருக்கும். அதை செக் பண்ணி பாருங்க. ஸோ ஃபவுண்டேஷன் கோர்ஸ் அப்படின்னு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நான் சொன்ன அந்த 3 சப்ஜெக்டையும் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக படிச்சுக்கிறீங்களோ எல்லா ரயில்வே எக்ஸாம்ஸையும் அட்டன் பண்ண முடியும். ஆனால் இதை தாண்டி சார் இப்போ நான் வந்துட்டு குரூப் டி நோட்டிஃபிகேஷன் வரப்போகுதுன்னு கேள்விப்பட்டேன் இல்லையா? ஸோ ஜனவரி 21 அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆக போகுது. இப்போ அதுக்கு நான் ஸ்பெசிஃபிக்காக படிக்கணும், ஸோ நான் குரூப் டிக்காக படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதே நம்ம ரயில்வே தமிழில் குரூப் டிக்காக சோழன் எக்ஸ்பிரஸ் 2.1 பேட்சும் என்டிபிசிக்கான லாஸ்ட் பேட்ச் இந்த ஆஃபரோட இந்த வெப்சைட்ல இருந்து இந்த பேட்ச் ரிமூவ் பண்ண போகிறோம் வர்ற திங்கக்கிழமை, அதாவது 5ஆம் தேதி 6ஆம் தேதியிலிருந்து. ஸோ என்டிபிசிக்கான லாஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணணும்னா இதையும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. சரி, இப்போ இதுக்கு அடுத்து நான் என்டிபிசி பேட்ச் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட் ஆப்ஷன் இந்த ஃபவுண்டேஷன் பேட்சாக தான் இருக்கும். ஸோ இந்த ஃபவுண்டேஷன் பேட்ச் எல்லா எக்ஸாம்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், என்டிபிசிக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் என்டிபிசிக்கான எக்ஸ்க்ளூசிவ் பேட்ச்னா அது இதுவாக தான் இருக்கும்ன்றதை நான் சொல்லிக்கிறேன். இதை தாண்டி ரயில்வேஸில் எந்த கோர்சஸ் ஜாயின் பண்ணதாலும் சரி, ஸோ அது ஃபவுண்டேஷன் மட்டும் ஸ்ட்ராங் பண்ணிக்கோங்க. இந்த வருஷத்தில் எல்லா எக்ஸாம்ஸுமே சூப்பராக அட்டன் பண்ண முடியும். ஸோ டிஎன்பிசி ரயில்வேஸை சேர்த்து படிக்கிற மாதிரி கூட நீங்கள் தாராளமாக பிளான் பண்ணிக்கலாம். ஸோ இதை நான் சொல்லிக்கிறேன். அண்ட் சார் ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளோட டிஎன்பிஎஸ்சி தரப்புல இருந்து த கோட் ஆஃப் டிஎன்பிஎஸ்சி அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? ஸோ நம்மளோட குரூப் 4 ஓகே. ஸோ லட்சியம் அப்படின்ற ஒரு குரூப் 4 ஃபவுண்டேஷன் பேட்ச் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம வந்து 23 அன்னைக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஓகே, இப்போ அந்த பேட்ச் வந்து இப்போதைக்கு போயிட்டு இருக்கு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து ரெகுலராக உங்களுக்கு வந்து ஒரு ஓரியன்டேஷன் மாதிரி தான் போயிட்டு இருக்கு. உங்களுக்கான கிளாஸஸ் அப்படின்றது இதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃபெச்சராக ஸ்டார்ட் ஆகும். சரிங்களா? ஏன்னா இப்போதைக்கு வந்து இந்த லட்சியம் பேட்ச்ல ஓகே நம்மளோட அட்மிஷன் வந்து ஃபில் ஆகிட்டே இருக்கு. ஓகே, இதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிப்ரவரியிலுமே பார்த்தீங்கன்னா லட்சியம் 2.0 அப்படின்ற இன்னொரு பேட்ச்மே நம்ம வந்து வரக்கூடிய நாட்கள்ல ஓகே பொங்கல் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். சரிங்களா? ஏன்னா மேக்ஸிமம் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா ஆஸ்பிரன்ஸும், அதாவது டிஎன்எஸ்ஆர்பியா இருக்கட்டும், டெட் எக்ஸாம் படிக்கிறவங்களா இருக்கட்டும், அதே மாதிரி டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்க, அதே மாதிரி பார்த்தா இதை தாண்டி ரயில்வேஸ் படிக்கிறவங்க எல்லாருமே எழுதக்கூடிய ஒரு எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா நம்மளோட டிஎன்பிஎஸ்சி குரூப் 4. ஏன்னா எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் தான் பார்த்தீங்கன்னா இங்க வந்து கல்வி தகுதியாக கொடுத்துருக்காங்க. அப்ப நம்ம எல்லாமே என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு லட்சியம் அப்படின்ற ஒரு பேட்சை ஓகே ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா வரக்கூடிய இந்த 2026 குரூப் 4 கண்டிப்பா நம்மளால ஒரு நல்ல அட்டெம்ப்ட் அப்படின்றது கொடுக்க முடியும். இப்பல இருந்து நம்ம கணக்கு வச்சுட்டாலுமே கிட்டத்தட்ட ஒரு வருஷம் நம்ம கையில இருக்கு. சரிங்களா? ஏன்னா நம்மளுக்கு வந்து டிசம்பர் 20ஆம் தேதி தான் கிட்டத்தட்ட எக்ஸாம் வந்து நடக்க போகுது. அப்படின்னு பாக்குறப்ப ஒரு பெரிய கேப் இருக்கிறதால ப்ராப்பரான பிளான் பண்ணி நம்ம வந்து ஓகே இந்த ஸ்கெடியூல்லாம் கொடுத்துருக்கோம். அதற்கு தகுந்த மாதிரி ரெகுலரா உங்களுக்கான ஒரு கிளாஸஸ் அப்படின்றது போக போகுது. ஸோ குரூப் 4 அப்படின்னாலே நம்மளுக்கு ஞாபகம் வருது 3 சப்ஜெக்ட். ஓகே, ஒன்னு தமிழ். ஓகே, ஸோ தமிழுக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எக்ஸ்க்ளூசிவா கிளாஸஸ் அப்படின்றது கொடுத்துருக்கோம். அடுத்து ஆப்டிடியூட். ஓகே, ஸோ ஆப்டிடியூடுக்கும் பார்த்தீங்கன்னா ஓகே நம்மளோட ஃபேக்கல்டிஸ் பார்த்தீங்கன்னா ஓகே ஸோ யூடியூப்லயும் வீடியோஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி பெய்ட் கிளாஸ்மே போயிட்டு இருக்கு. இந்த 2 டாபிக்குமே பண்ண கிட்டத்தட்ட ஒரு 125 கொஸ்டின்ஸ் அப்படின்றது இருக்கு. ஸோ மேஜர் ஃபேக்டர் நம்மளோட குரூப் 4 பொறுத்த அளவுக்கு இந்த 2 தான். சரிங்களா? அடுத்து பண்ண ஜிஎஸ். ஓகே, அது வந்து வெயிட்டேஜ் தகுந்த மாதிரி நீங்க வந்து படிச்சுக்க வேண்டியதான். ஸோ எத்தனை மணி நேரம் கிளாஸஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு
220 மணி நேரத்துக்கான கிளாஸஸ் இது கிடையாது. அதே மாதிரி 371க்கான ஒரு மார்க் டெஸ்ட் அப்படின்றது நம்ம வந்து கொடுத்துருக்கோம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா நம்மளோட சப்போர்ட் டீம் நம்பர் இங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த டவுட்டாக இருந்தாலும் நீங்க வந்து எஜுகேஷனல் வைஸா நீங்க வந்து கேட்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபேக்கல்டிஸ்லாம் கொடுத்துருக்காங்க, யார் யார் வந்து உங்களுக்கு என்னென்ன கிளாஸ் எடுப்பாங்க அப்படின்றது கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஸ்டடி பிளானர், இதை ஜஸ்ட் கிளிக் பண்ணாலே ஒரு ஃப்ரீ PDF அப்படின்றது உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். இதன் அடிப்படையில் யார் யார் என்னைக்கு வந்து கிளாஸ் எடுக்கிறாங்க அப்படின்ற ஒட்டுமொத்த டீட்டெயிலும் உங்களுக்கு வந்து இருக்கு. சரிங்களா? ஸோ மறக்காம இந்த பொங்கல் ஆஃபர் அதே மாதிரி நம்மளோட நியூ இயர் ஆஃபர் வந்து பயன்படுத்திக்கோங்க. குறிப்பாக இந்த பேட்ச்க்கு பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 2 நாட்கள் மட்டும் தான் ஆஃபர் இருக்கு. ஓகே, ஜனவரி 5ஆம் தேதியோட உங்களுக்கு வந்து முடியுது. ஸோ நம்மளோட கூப்பன் கோட் யூஸ் பண்றப்போ உங்களுக்கு வந்து ஒரு 27% அப்படின்றது ஆஃபர் கிடைக்குது. சரிங்களா? எஸ். ஸோ டிஎன்பிஎஸ்சியில் எப்படி குரூப் 4 சொல்கிறோமோ அதே மாதிரி எஸ்எஸ்சியில் எம்டிஎஸ்ன்றது ஈக்குவல் ரேங்க். சரிங்களா? ஸோ எம்டிஎஸ்க்கான நமக்கு எக்ஸாம் டேட் வந்தாச்சு பார்த்துருப்பீங்க. அடுத்த மாதமே நமக்கு எம்டிஎஸ்க்கான எக்ஸாம். ஸோ அது வந்து 2025 ஓடுது. அப்போ 2026ல் எஸ்எஸ்சிக்கு இதுக்கு மேலே தான் எல்லா எக்ஸாம்ஸும் நடக்க போகுது. சிஜிஎல்லாக இருக்கட்டும், சிஹெச்எஸ்எல்லாக இருக்கட்டும், எம்டிஎஸ்ஸாக இருக்கட்டும், சிபிஓ, ஸ்டெனோ, ஜெய், நீங்கள் என்ன எக்ஸாம்னாலும் எடுத்தீங்கன்னா ஒரு வாட்டி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணால் போதும். இது எல்லா எக்ஸாமுக்கும் உங்களால் உட்கார முடியும். எல்லாத்தையுமே நீங்கள் தரவு பண்ணிக்கலாம். ஒன்லி ஒன் ப்ரிப்பரேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு எஸ்எஸ்சிக்காக. சரிங்களா? எஸ்எஸ்சிக்காகவே ஃபவுண்டேஷன் பேட்ச் அப்படின்றத நம்ம என்ன பண்ணியிருக்கோம் 24th அன்னைக்கு ஆரம்பிக்க போகிறோம். சரிங்களா? ஸோ தமிழ் எஸ்எஸ்சின்னு போய் பார்த்தீங்க அப்படின்னா மேன்மை அப்படின்றது ஸோ 3.0 ஏற்கனவே மேன்மைன்ற ஃபவுண்டேஷன் பேட்ச் ஒன்று முடிச்சாச்சு, ஃபவுண்டேஷன் 2.0 முடிச்சாச்சு. ஸோ அடுத்த பேட்ச் போயிருக்கும். ஸோ இத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இதை வாங்கி ரெடியாக என்னது ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க கூட கம்பீட் பண்ணணும் அப்படின்னா அந்த லெவலுக்கு நீங்களும் என்னது மேட்ச் பண்ணணும். அப்போ மேட்ச் பண்ணணும்னா அவ்வளோ எஃபர்ட் போட்டு தான் ஆகணும். ஸோ அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா நமக்கு எஸ்எஸ்சிக்கான ஃபவுண்டேஷன் பேட்ச் 24th நம்ம இந்த ஜான்வரி ஆரம்பிக்க போகிறோம். வெயிட் பண்ணாதீங்க. இப்போதான் நமக்கு நியூ இயருக்கான ஆஃபர்ஸ் இருக்கு, இதை பிரயோஜனப்படுத்திக்கோங்க. சரிங்களா? ஸோ வாங்குறதுக்கு முன்னாடி யார் யார் எப்படி டீச் பண்ணுறாங்கன்றது இதில் இருக்கும், டெமோ இருக்கும், ஒரு வாட்டி போய் பார்த்துக்கோங்க. அண்ட் ஸ்டடி பிளானில் போய் பார்க்கும்போது யார் யார் என்னென்ன டாபிக்ஸ் எடுக்கிறாங்க, சிலபஸ் ஃபுல்லாக கவர் ஆகுதா இல்லையா அப்படின்றத நீங்களே செக் பண்ணிக்கோங்க. சிலபஸ் கவர் ஆகிற மாதிரி தான் ஃபவுண்டேஷன் பேட்ச் ஃபுல்லாகவே பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ டிஎன்பிசி சைட்லேருந்து குரூப் 1 ஆல்ரெடி பேசியிருந்தாங்க. அதே மாதிரி குரூப் 4 பற்றி நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து குரூப் 2 பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ குரூப் 2 மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு குரூப் 4 என்ன பேட்டர்னோ அதே மாதிரி தான் குரூப் 2வும். கரெக்டுங்களா? ஸோ அது வந்து பெருசாக எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. ஆனால் ஒரே ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா குரூப் 4 அப்படிங்கிறது சிங்கிள் எக்ஸாம். ஸோ அப்போ வந்து நீங்கள் அந்த இதில் கிளியர் பண்ணாலே உங்களுக்கு வந்து போஸ்டிங் அப்படின்னு கிடைக்கும். பட் ஆனால் குரூப் 2 பொறுத்தவரை பேட்டர்ன் எல்லாமே சேம். பட் எக்ஸ்ட்ராவாக என்ன இருக்குன்னா இங்கிலீஷ் அப்படிங்கிறது அடிஷ்னலாக இருக்கும். மற்றபடி பேட்டர்ன் எல்லாமே சேமாக தான் இருக்கும். ஸோ இங்கிலீஷ் இங்கிலீஷ் என்ன மேம் பண்ணுறது? இங்கிலீஷ் வந்து 100 questions கரெக்டாக. பட் வந்து போன வாட்டியை விட இந்த வாட்டி கொஞ்சம் டிஃபிகல்ட்டி லெவல் அதிகமாக தான் இருந்துச்சு. அப்போது ஆமாம், எல்லாத்துலேயுமே அதிகமாக தான் இருந்துச்சு. ஸோ இங்கிலீஷ் வந்து ஜஸ்ட் பிகாஸ் உங்களுக்கு என்னது நல்லா பேசுவீங்க அப்படின்னா கிளியர் பண்ண முடியும்னா உட்காந்து கொஞ்சம் படிக்கிற மாதிரி தான் இருக்கும். தமிழ்லையுமே என்ன சார் மேஜராக கேட்டிருந்தாங்க? இலக்கணம் தான் ஃபுல்லாகவே வந்து இலக்கணம் தான். ஸோ முன்னாடி எல்லாம் இங்கிலீஷ் சும்மா போய் அட்டன் பண்ணவங்கள நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணிப்போம். பட் இப்போ வந்து எல்லாத்துலேயுமே நீங்கள் உட்காந்து படித்தா மட்டும்தான் கிளியர் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி டிஃபிகல்ட்டி லெவல் ஏத்திட்டாங்களோ அதே மாதிரி இங்கிலீஷ்லயுமே ஏத்திட்டாங்க. ஜஸ்ட் பிகாஸ் இங்கிலீஷ் எழுதுறீங்கன்றதுனால உங்களுக்கு பாஸ் ஆக முடியுமான்றது இப்போ டவுட்ஃபுல்லா தான் இருக்கு. ஓகே மேம். ஸோ அதே மாதிரி தமிழை பொறுத்தவரையிலையும் நம்ம அதுக்கான ஸ்பெசிஃபிக்காக செஷன் அப்படிங்கிற நம்ம தனித்தனியாக நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா அவுட் சோர்ஸ்லேருந்து கேட்குறாங்க, பழைய புக்லேருந்து கேட்குறாங்க, ரொம்ப ஓல்டு புக்லேருந்து கேட்குறாங்க. பட் எல்லாமே நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான். இதுக்கு முன்னாடி இலக்கியம் அதிகமாக இருந்ததுனால நீங்கள் வாட் என்ன படிச்சீங்களோ அதை தான் நீங்கள் திரும்ப படிப்பீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து திருக்குறளை பற்றி ஒரு ஃபேக்ட் கேட்குறாங்கன்னா திருக்குறளில் என்ன இருக்கோ அது இப்போ திருக்குறள் ஃபர்ஸ்ட் இப்போ வந்து பதிப்பிச்சாங்க அப்படின்னா அந்த டேட்டா வந்து மாறாது. ஆனால் இலக்கணம் அப்படிங்கிறது உங்களுக்கு மேக்ஸ் மாதிரி கான்செப்ட் வந்து நீங்கள் கிளியராக இருந்தீங்க அப்படின்னா எப்படி வேணாலும் உங்களால் அட்டன் பண்ண முடியும். ஸோ அதுக்கு வந்து நம்ம புது புக்கு, பழைய புக்கு, ரொம்ப ஓல்டு புக்கு, அதே மாதிரி அவுட் சோர்ஸ் புக்கெல்லாம் என்னென்ன ரெஃபர் பண்ணணும் அப்படின்னு நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். நீங்கள் ஷார்ட்ஸாகவே செக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இப்போ குரூப் 2க்கான பேட்ச் வந்து ரீசெண்டாக தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். எஸ். ஸோ இதுலையுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸஸ் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே மிஸ் மேட்சாக இருக்குது. ஸோ இதில் வந்து 6 தான் இருக்குது. பட் அதாவது ஒரிஜினல் வந்து 260 சம்திங் வந்து லைவ் கிளாஸஸ் வந்து கொடுத்துருந்தோம். ஸோ இதில் வந்து டோட்டலாக வந்து 224 மோக் டெஸ்ட் அப்படிங்கிறது இருக்குது. அதையும் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு இந்த ஸ்டடி பிளான், எக்ஸாம் பேட்டர்ன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே வந்து சேம் ப்ராசஸ் தான். நீங்கள் மற்ற எக்ஸாமுக்கு என்ன வந்து இது நீங்கள் செக் பண்ணிங்களோ அதே மாதிரி இதுலேயும் நீங்கள் வந்து ஸ்டடி பிளான் அப்படிங்க நீங்கள் செக் பண்ணிக்கலாம். யார் எப்போ கிளாஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு இந்த டைம் அடிப்படையில் இங்கே கொடுத்துருக்கிற அடிப்படையில் தான் கிளாஸஸ் அப்படிங்கிறதே உங்களுக்கு வந்து நடக்கும். ஸோ அதனால ஸ்டடி பிளான் அப்படிங்கிறத டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க.
ஏன்னா கிளாஸ் வந்து எப்போ வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து நீங்க தேட தேவையில்ல. இதுல ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் நிறைய பேர் ரெக்கார்டர் கிளாஸ் எப்படி பார்க்கணும்னு தெரியல, அதையும் நான் சேர்த்தே சொல்லிடுறேன். இங்க ஆன்லைன் லைவ் கிளாஸஸ் இருக்கு, இங்க 6 இருக்கு, பட் இது வந்து தப்பு. ஆக்சுவலா இது வந்து 260 வரணும். இதுல உள்ள போனீங்க அப்படின்னா இந்த லைவ் கிளாஸஸ் உள்ள போனீங்கன்னா இந்த டாபிக் வைஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இதுல வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம எக்கானமி வந்து போய்கிட்டு இருக்கு அப்படின்னா இதுல வந்து பேசிக் ஃபீச்சர் ஆஃப் இந்தியன் எக்கானமி அப்படின்னு சொல்லி இதுல வந்து நம்ம மென்ஷன் பண்ணிருக்கோங்களா, இந்த இடத்துல நீங்க வந்து நீங்க கிளிக் பண்ணி ஆன்லைன் ரெக்கார்டட் கிளாஸஸை பார்த்துக்கலாம். அதே மாதிரி பிடிஎஃப் டவுன்லோட் பண்றது எப்படி சார் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. அதுவுமே இது வந்து நாங்க லாக் பண்ணியிருக்கு, நாங்க பர்ச்சேஸ் பண்ணல. நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இங்க வந்து நாங்க சப்போஸ் இந்த கிளாஸ் முடிஞ்சிருச்சுன்னா இந்த பிடிஎஃப் அப்படிங்கிறது இங்க இந்த இடத்துல விசிபிள் ஆகும். நீங்க பிடிஎஃப், ஏன்னா நிறைய பேர் பிடிஎஃப் எப்படி டவுன்லோட் பண்றது, ரெக்கார்டட் கிளாஸ் எப்படி பார்க்கணும்னு கிளாஸ்ல வந்து கேட்குறாங்க. ஸோ அதை வந்து நான் இங்கேயே உங்களுக்கு தெளிவுபடுத்திருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். இதே மாதிரி தான் எல்லா டாப்பிக்கும் வந்து நீங்க செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஒவ்வொரு டாப்பிக்கும் தனித்தனியாக இங்கே வந்து கொடுத்துருப்போம். இப்போ நம்ம எக்கானமி செக் பண்ணோம்னா ஹிஸ்ட்ரி இங்கே இருக்கு, அதே மாதிரி ஆப்டிடியூடு, அதே மாதிரி பாலிட்டி, டெவலப்மெண்ட், அட்மினிஸ்ட்ரேஷன் எல்லாமே இங்கே இருக்கு. ஒவ்வொரு டாப்பிக்கும் உள்ள போகும்போதே உங்களுக்கு வந்து நீங்க அந்த டாபிக்ஸை வந்து செக் பண்ணிக்கலாம். ஐ மீன் ரெக்கார்டட் கிளாஸ். சரிங்களா? ஸோ பேங்கிங் இதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா எப்படி டிஎன்பிஎஸ்சிக்கு நமக்கு பேச்சஸ் இருக்கோ, ஃபவுண்டேஷன் இருக்கோ, எப்படி எஸ்எஸ்சிக்கு இருக்கோ, எப்படி ரயில்வேக்கு இருக்கோ, அதே மாதிரி நம்மளுடைய பேங்கிங்கான ஒரு ப்ரிப்பரேஷன்ல இருக்கீங்க. இப்போ நமக்கு பேங்கிங்ல நோட்டிஃபிகேஷன்லாம் வந்திருந்தது. என்ன சொன்னாங்க, ஃபர்ஸ்ட் நாங்கள் எஸ்பிஐ இனிமேட்டு கண்டக்ட் பண்ண போறோம்ப்பா, அதுக்கப்புறம் தான் ஆர்ஆர்பி, அதுக்கப்புறம் ஐபிபிஎஸ் அப்படின்றத ஃபோக்கஸ் பண்ணி போகலான்னு இருக்கும். ஏன்னா நிறைய பேர் போஸ்டிங் மாற்றி வாங்கிட்டு வேகன்சி அங்கே பேக்லாக் வேகன்சி அதிகமாயிட்டே இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அதை காம்பன்சேட் பண்றதுக்காக என்ன பண்ணிருக்காங்க, நமக்கு எஸ்பிஐல இருந்து இனிமேட்டு அதுவும் பிஓல இருந்து எக்ஸாம்ஸ் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டாங்க. அப்ப எடுத்த உடனே நமக்கு இந்த வருஷம் எஸ்பிஐ பிஓ தான் வரப்போகுதுன்றது 100% தெரியும். அப்ப அதுக்கான ப்ரிப்பரேஷன்ல நீங்க இன்னும் இறங்காம இருக்கீங்க. எஸ்பிஐ பிஓ தான் இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டம், கரெக்டா? ஸோ அதுல இன்னும் இறங்காம இருக்கீங்க அப்படின்னா என்ன பண்ணுங்க, தமிழ் பேங்க்னு போகும்போது நமக்கு பேங்கிங் ஃபவுண்டேஷன் பேட்ச் அவைலபிளாக இருக்கும். சரிங்களா? உறுதின்ற பேங்கிங் ஃபவுண்டேஷன் பேட்ச். ஸோ அகைன் இதே மாதிரி தான் ஸ்டடி பிளான் போய்க்கலாம், செக் பண்ணிக்கலாம், யார் யார் எப்படி எடுக்கிறாங்கன்றது ஒரு வாட்டி பார்த்துக்கலாம். ஸோ மறக்காம பேங்கிங் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க 2026 உங்களுக்கு, அதுதான் என் பேங்க் ஆஃபீஸராக போகணும் அப்படின்னா இதுதான் உங்களுடைய சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி, மிஸ் பண்ணிடாதுங்க. சரிங்களா? ஓகே, சரி. ஸோ நமக்கு வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா டிஎன்எஸ்ஆர்பி ரிலேட்டடாக நம்ம வந்து எக்ஸாம் அடுத்த வருஷம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. அதுக்கான பேட்சஸ் வந்து நம்ம அப்கமிங் டேஸில் எடுத்துகிட்டு வரதுக்கு பிளான் பண்ணுவோம். ஆனால் இருந்தாலும் முக்கியமான ஒரு டிஎன்பிஎஸ்சியில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நான் சொல்லி ஆகணும். என்ன டிஎன்பிஎஸ்சியில் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லி ஆகணும்னு கேட்டால், டிஎன்பிஎஸ்சி பார்த்தீங்கன்னா 2026 ஆனுவல் பேனர் விட்டாங்க. ஸோ அதில் ஒட்டு மொத்தமாக எவ்வளோ எக்ஸாம் இருக்குன்னு கேட்டிங்கன்னா 6 எக்ஸாம் இருக்குது. அதில் 3 எக்ஸாம் வந்து காமனாக எல்லாருமே எழுதக்கூடியது. ஒரு டிகிரி முடிச்சிருந்தாலோ ஒரு 10th முடிச்சிருந்தாலோ அவங்க எழுதக்கூடியதான் காமனாக எழுதக்கூடிய 3 எக்ஸாம். என்னன்னு கேட்டிங்கன்னா Group 1, Group 2 அண்ட் Group 4. ஸோ அதை தாண்டி இன்னும் ஒரு 3 எக்ஸாம் இருக்குது. ஸோ 6 எக்ஸாமில் 3 எக்ஸாம் காமனாக எழுதக்கூடியது. 3 எக்ஸாம் வந்து என்ன கேட்டிங்கன்னா, ஸோ ஒரு ஸ்பெஷலைஸ்டு கோர்ஸ் மட்டும் படிச்சிருக்கவங்களுக்காக எக்ஸாம் நடத்துகிறாங்க. ஸோ அது என்ன கேட்டிங்கன்னா டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாம். ஓகேவா? ஸோ அது இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாம் கூட சொல்லுவாங்க. ஸோ ஸ்பெஷலைஸ்டு கோர்ஸ் மட்டும் படிச்சிருப்பாங்க. இப்போ இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன், இல்லை அக்கௌண்டன்சி படிச்சிருக்கேன், இல்லை ஸ்டாட்டிஸ்டிக்கல் படிச்சிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒரு டிபார்ட்மெண்ட் தனித்தனியாக படிச்சிருப்பாங்க பார்த்தீங்கன்னா, அவங்களுக்காக நடத்தக்கூடிய எக்ஸாம் தாங்கன்னா கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாம். ஸோ அந்த எக்ஸாம் எத்தனை இருக்குன்னா 3 இருக்குது. ஸோ அந்த 3 எக்ஸாம் கேட்டால் கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாம், இன்டர்வியூ போஸ்ட்னு சொல்லக்கூடிய ஒரு எக்ஸாமோ, நான் இன்டர்வியூன்னு சொல்லக்கூடிய ஒரு எக்ஸாமோ, அதே மாதிரி டிப்ளமோ அண்ட் ஐடி லெவலில் சொல்லக்கூடிய ஒரு எக்ஸாம். மொத்தம் 3 எக்ஸாம் இருக்குது. ஸோ இந்த 3 எக்ஸாமில் நம்ம இந்த 3 எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற விதத்தில் நம்ம அடாப்ட் ஃபோர்ஸ் உங்களுக்காக ஹெல்ப் பண்ணுற விதத்தில் என்ன பண்ணியிருக்கோம்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு இந்த நான் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கும் அதே மாதிரி டிப்ளமோ அண்ட் ஐடி லெவல், ஸோ அதுக்கப்புறம் இன்டர்வியூ, ஸோ இந்த போஸ்ட்டுக்காக ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக உங்களுக்கு சிடிஎஸ்ன்னு சொல்லக்கூடிய ஃபவுண்டேஷன் பேட்ச் ஆரம்பிச்சிருக்கோம். அந்த பேட்சோட பேர் என்ன கேட்டால் கல்லணை அப்படின்னு சொல்லக்கூடிய பேட்ச் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த சிடிஎஸ் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா நான் இன்டர்வியூக்கும் டிப்ளமோக்கும் பார்த்தீங்கன்னா ஒரே லெவல் ஆஃப் எக்ஸாமினேஷன் தான். என்ன எக்ஸாமினேஷன் கேட்டிங்கன்னா, காலையில் பேப்பர் 1 இருக்கும், மதியம் பேப்பர் 2 இருக்கும். காலையில் இருக்கக்கூடிய பேப்பர் 1 வந்து நான் டெக்னிக்கல் பேப்பராகவும், மதியம் இருக்கக்கூடிய பேப்பர் வந்து டெக்னிக்கல் பேப்பராகவும் இருக்கும். ஸோ நான் டெக்னிக்கல் பேப்பரை வந்து நம்ம ஆஸ் யூஸ்வல் குரூப் 4 எதுவும் பார்த்தீங்களா 100 தமிழ் கொஷினோ, 100 தமிழ் எலிஜிபிலிட்டி கொஷினோ, அதுக்கப்புறம் 100 ஜிகே கொஷினும் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பேப்பர் 2ல பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன டிபார்ட்மெண்ட் படிச்சிருக்கீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங்ல நீங்கள் சிவில் படிச்சிருக்கீங்கன்னா சிவில் டிபார்ட்மெண்ட் ரிலேட்டடா, இல்லை மெக்கானிக்கல் படிச்சுன்னா மெக்கானிக்கல் ரிலேட்டடா, இல்லை ட்ரிபிள் படிச்சுன்னா ட்ரிபிள் ரிலேட்டடா. ஸோ அந்த மாதிரி டெக்னிக்கல் பேப்பர்லேருந்து ஒரு 200 கொஷினும் அப்படின்றது கேட்பாங்க. ஸோ அப்போ பேப்பர் 1 பேப்பர் 2 இருக்கக்கூடியது எதுல கேட்டால் நான் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கும் டிப்ளமோ அண்ட் ஐடி லெவலில் இருக்கக்கூடிய எக்ஸாம். ஸோ இந்த 2 நோட்டிஃபிகேஷனுக்கும் என்ன கேட்டிங்கன்னா இந்த மாதிரி 2 பேப்பராக நடத்துவாங்க. ஸோ அந்த 2 பேப்பர் பார்க்கும்பொழுது உங்களுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸோ அந்த 2 பேப்பரும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுற விதத்தில் உங்களுக்கு கல்லணை அப்படின்னு சொல்லக்கூடிய பேட்ச் ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ இதில் பேப்பர் 1 நம்ம ப்ரிப்பேர் பண்ணி தரோம், பேப்பர் 2 நம்ம சேர்த்து இதில் நம்ம கொடுக்குறோம். ஸோ அதில்
பேப்பர் ஒன்று வந்து நான் டெக்னிக்கல் சொல்லுவோம். அந்த நான் டெக்னிக்கலுக்கான இந்த கல்லணை ஸ்டடி பேட்ச் அப்படின்றது பாருங்க. ஸோ என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா நான் டெக்னிக்கல்ல என்னென்ன இருக்கு, ஸோ தமிழ் எலிஜிபிலிட்டி இருக்கு, ஸோ ப்ளஸ் ஜிகே இருக்கு, ஸோ ஜிகே ப்ளஸ் மேக்ஸ்ன்னு இருக்கு. ஸோ அதுவும் நம்ம வந்து என்னென்ன சிலபஸ் கொடுத்துருக்கோமோ அதை நம்ம டீட்டெயிலாக கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் பார்க்கும்பொழுது ஸோ டெக்னிக்கல் பேப்பர். ஸோ டெக்னிக்கல் பேப்பரில் பார்த்தீங்கன்னா நம்ம 3 டிபார்ட்மெண்ட் மட்டும் தான் ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ என்னென்னு கேட்டால் சிவில், எலக்ட்ரிக்கல் அண்ட் மெக்கானிக்கல். ஸோ இந்த 3 விஷயங்களுக்கு தான் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெக்கானிக்கலுக்கு என்ன, சிவிலுக்கு என்னென்ன, ஸோ இதெல்லாமே உங்களுக்கு வந்து ரெக்கார்டட் கிளாஸஸாக இருக்கும். ஸோ அதனால சிவில் டிபார்ட்மெண்ட் படித்தவங்களோ இல்லை மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் படித்தவங்களோ இல்லை ட்ரிபிள் டிபார்ட்மெண்ட் படித்தவங்களுக்கோ இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால சிடிஎஸ் எக்ஸாம்ன்றது இந்த 3 டிபார்ட்மெண்ட் படித்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப கம்மியான ப்ரைஸ். ஏன்னு கேட்டிங்கன்னா மற்ற இன்ஸ்டியூட்லாம் நீங்கள் கேட்டிங்கன்னா ரொம்ப ஹையான ப்ரைஸஸாக இருக்கும். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான ப்ரைஸஸ்லாம் நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதை தாண்டி என்னன்னு கேட்டிங்கன்னா டிஆர்பி போர்டு, தமிழ்நாடு டீச்சர் ரெக்யர்மெண்ட் போர்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த டிஆர்பின்னா ஆசிரியர் தகுதி தேர்வு வாரியம். ஸோ அவங்க வந்து போன வருஷம் 2025க்கான ஆனுவல் பேனலில், டிஆர்பியோடைய ஆனுவல் பேனலில் அவங்க வந்து 2025 நவம்பர் மாதத்தில் பிஇஓ நோட்டிஃபிகேஷன், பிளாக் எஜுகேஷனல் ஆஃபீஸர்னு சொல்லக்கூடிய அந்த தேர்வை நடத்துவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் போன வருஷம் 2025 அந்த நோட்டிஃபிகேஷன் வரல. ஸோ அப்போ 2026 கண்டிப்பாக அந்த நோட்டிஃபிகேஷன் இருக்குது. ஃபர்ஸ்ட் நோட்டிஃபிகேஷனாகவே டிஆர்பியில் அதுதான் இருக்கும். ஸோ அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக நம்ம 247 ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டிஆர்பிக்கு அந்த பிஇஓக்கு வந்து அதிகாரி அப்படின்னு சொல்லக்கூடிய பேட்ச் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பேட்ச் வந்து ரொம்ப 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 பயங்கரமானது. ஏன்னா நமக்கு ஆல்ரெடி நம்மளுடைய டெட் பேப்பர் 1 பேப்பர் 2 ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இருந்திருப்பாங்க. ஸோ அவங்களுடைய விஷயத்தை நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஏன்னா டெட் பேப்பர் 1 பேப்பர் 2க்கு நம்ம எடுத்த கிளாஸஸ்ல தான் அதிகமான வினாக்கள் வந்திருந்தது. ஸோ அதே மாதிரி தான் நம்ம அனலைஸ் பண்ணியும் இந்த பிஇஓ பேட்ச் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ எப்போ வேணால் நோட்டிஃபிகேஷன் வரலாம். ஸோ அதனால 2026க்கான டிஆர்பி ஆனுவல் பேனர் அப்படின்றது இன்னும் விடலை. எப்போ விடுவாங்க கேட்டால் பொங்கலுக்கு முன்னாடி விடுவாங்க. அப்படி பொங்கலுக்கு முன்னாடி விட்டா ஃபர்ஸ்ட் எக்ஸாம் என்ன இருக்க போகுதுன்னு கேட்டால் இந்த பிஇஓ நோட்டிஃபிகேஷன் தான் இருக்க போகுது. ஸோ அதனால டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுங்க. ஸோ இந்த பிஇஓ எக்ஸாம்ன்றது ஒரு சிங்கிள் பேப்பர் தான், ஒரே ஒரு பேப்பர் தான் எழுத போறீங்க. இந்த ஒரு பேப்பர் எதுனா கிளியர் பண்ணிடலாம். ஸோ என்ன கேட்டால் 150 கொஸ்டின் இருக்கும். ஸோ அந்த 150 கொஸ்டினும் உங்களுக்கு வந்து பிரிச்சு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஸ்டடி பிளானர் கொடுத்துருக்கோம். என்ன ஸ்டடி பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பெடகாஜி, ஸோ சைல்டு டெவலப்மெண்ட் அண்ட் பெடகாஜி தான் நிறைய பேர் சவுட்ஸ் கிடைக்கல சார், நாங்கள் படிக்க முடியல சார் அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. ஸோ உங்களுக்கு எல்லாமே என்ன கேட்டிங்கன்னா அதை உங்களுக்கு டீட்டெயிலாக கிளாஸஸ் அப்படின்றது போட்டு கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் ரீசனிங், நம்ம சொல்லக்கூடிய சயின்ஸ், சோசியல், ஸோ இது எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலாக, அப்புறம் தமிழ் அண்ட் மேக்ஸ், ஸோ இது எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலாக உங்களுக்கு எந்தெந்த டைமில் என்னென்ன கிளாஸஸ் வருது அப்படின்றத டீட்டெயிலாக கொடுத்துருக்கோம். ஸோ அதனால் இந்த பிஇஓ ப்ரிப்பேர் பண்ணுறவங்க, டெட் ரிலேட்டடாக ப்ரிப்பேர் பண்ணுறவங்க, ஸோ உங்களுக்கு இது ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய பேட்சஸ். ஸோ இதுதான் நம்ம வந்து கேட்டால் பயங்கரமாக பேட்சஸ் போட்டிருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம டியூஎன்எஸ்ஆர்பி போர்டு. ஸோ வழக்கமாக நான் சொல்கிறது, நான் எஸ்ஐயை மட்டும் விடவே மாட்டேன். ஏன்னா நமக்கு வந்து எஸ்ஐ தான் ரொம்ப முக்கியன்ற மாதிரி. ஏன்னா நம்மளுடைய டியூஎன்எஸ்ஆர்பி போர்டு பார்த்தீங்கன்னா வருஷம் எக்ஸாம்ஸ் அப்படின்றது கண்டக்ட் பண்ணுவாங்க. ஆனால் போன வருஷம் 2024 பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நிறைய எக்ஸாம் கண்டக்ட் பண்ணல. 2025 தான் என்ன பண்ணாங்க கேட்டால் போன வருஷம் நமக்கு பிசி எக்ஸாம், அதுக்கப்புறம் எஸ்ஐ எக்ஸாம் அப்படின்றது கண்டக்ட் பண்ணாங்க. ஸோ இப்போ 2026 இருக்கும். 2026 இந்த பிசி எஸ்ஐ எக்ஸாம் வருமானு கேட்டால் எஸ் வரும்னு சொல்லியிருக்காங்க. அது கூட சேர்த்து ஃபிங்கர் பிரிண்ட் எஸ்ஐயும், அதே மாதிரி டெக்னிக்கல் எஸ்ஐயும், அதே மாதிரி எஸ்ஓசிஓ அப்படின்னு சொல்லக்கூடிய எஸ்ஐ. ஸோ இந்த எக்ஸாம்ஸ் அப்படின்றது 2026 வரப்போகுது. ஸோ அதுக்காக நம்ம டியூஎன்எஸ்ஆர்பி ஃபவுண்டேஷன் கோர்ஸ் அப்படின்றது ஆரம்பிக்க போகிறோம். ஸோ அந்த ஃபவுண்டேஷன் கோர்ஸ் அப்படின்றது உங்களுக்கு வேணும் சார், நான் டிஎன்எஸ்ஆர்பி ரிலேட்டடாக இருக்கக்கூடிய யூனிஃபார்ம் சர்வீஸ் தான் ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இல்லைனா உங்களுக்கு இதில் ஃபார்ம் கூட ஃபில் பண்ண சொல்கிறேன். ஸோ என்ன இந்த ஃபவுண்டேஷன் கோர்ஸ் வேணும்னா, ஸோ நான் ஃபவுண்டேஷன் கோர்ஸ் எனக்கு வேணும் சார், நான் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். இந்த வருஷம் வரக்கூடிய எஸ்ஐக்கும் சரி, பிசிக்கும் சரி, இந்த ஃபிங்கர் பிரிண்டாக இருந்தாலும் சரி, டெக்னிக்கலாக இருந்தாலும் சரி, இது எல்லாத்துக்கும் சேர்த்து ப்ரிப்பேர் பண்ணுறேன். ஸோ நான் எல்லாத்துக்கும் எலிஜிபிளாக இருக்கேன் அப்படின்னா, ஸோ இந்த டிஎன்எஸ்ஆர்பி ஃபவுண்டேஷன் கோர்ஸ் வேணும் அப்படின்றத நீங்கள் கமெண்ட்டில் தெரிவித்தாலோ, இல்லை நாங்கள் வைக்கக்கூடிய கூகுள் ஃபார்மில் நீங்கள் தெரிவித்தாலோ, நாங்கள் இந்த கோர்ஸை நம்ம எடுத்துகிட்டு வந்துடுவோம். ஸோ உங்களுக்கு நாங்கள் எவ்வளோ சப்போர்ட் பண்ணுமோ அவ்வளோ சப்போர்ட் நாங்கள் பண்ணிகிட்டே இருக்கோம். ஸோ வேறு எதனாவது சார் இந்த நீங்கள் சொன்ன எல்லா பேட்சஸும் ஓகே, இந்த பேட்ச்ல எனக்கு ஒரு சில விஷயங்கள் புரியல, ஒரு சில விஷயங்கள் குழப்பமா இருக்கு, இன்னும் நான் தெளிவுபட விரும்புறேன் அப்படின்னா நீங்க கீழே தெரியுற இந்த நம்பருக்கும் கான்டாக்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஸோ இங்க ஒரு நம்பர் வரும். ஸோ என்ன நம்பர் அப்படின்னு கேட்டா 8130806247. ஸோ இந்த நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணி உங்களுடைய டீட்டெயிலை கேட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த நம்பருக்கும் கான்டாக்ட் பண்ணலாம், இல்லை ஸ்க்ரீனில் தெரியல இந்த நம்பருக்கும் கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ முக்கியமாக இந்த நம்பருக்கே கால் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கான டீட்டெயிலாக தெளிவாக சொல்லுவாங்க, எந்தெந்த எக்ஸாம் இருந்தாலும் சரி. ஸோ இப்போ நம்ம சொன்ன ஆர்ஆர்பி, எஸ்எஸ்சி, ரயில்வே, பேங்கிங், அதுக்கப்புறம் டிஎன்பிசி, டிஎன்எஸ்ஆர்பி, டிஆர்பி, ஸோ எந்த எக்ஸாம் நீங்கள் கேட்டாலும் இதுக்கான டீட்டெயில் அப்படின்றது எந்த நம்பரில் கொடுப்பாங்க. ஸோ அதனால் இந்த நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயிலை தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா?
முடிச்சிடும். இந்த ரெக்கார்டேஷன் நான் சொல்லிட்டேன். நான் வந்து 2 இது 3 இது சொன்னேன். சொல்லிட்டேன் மேம். அப்பா நல்லா இருந்துச்சு. என்னாச்சு? சரி, ஓகே. ஸோ உங்களுக்கு வேற எதனா சந்தேகங்கள் இருந்தாலோ இல்லை இந்த பேச்சஸில், ஸோ நான் பேங்கிங் படிக்கிறேன் சார், எஸ்எஸ்சி படிக்கிறேன் சார், ரயில்வே படிக்கிறேன் சார், ஸோ எந்தெந்த கோர்சஸ் நீங்கள் படித்தாலும், இல்லை சார் நான் எல்லாத்துக்கும் ப்ரிப்பேர் பண்ணுறேன் சார் அப்படின்னா உங்களுக்கு டிஎன்பிசி மெகா பேக்கும் டிஎன் மெகா பேக்கும் அப்படின்றது நம்ம இதில் ஸ்பெஷலாக ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ டிஎன்பிசி மெகா பேக் அப்படின்னு பார்க்கும்போது என்ன கேட்டிங்கன்னா உங்களுக்கு டிஎன்பிசி ரிலேட்டடாக இருக்கக்கூடிய எல்லா எக்ஸாமுக்கும் நீங்கள் அதில் ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ தமிழ்நாடு மெகா பேக்கும் சரி, தமிழ்நாடு மெகா பேக் வாங்கினீங்கன்னா நீங்கள் எஸ்எஸ்சி, ரயில்வே, பேங்கிங், டிஎன்பிஎஸ்சி, டிஎன்எஸ்ஆர்பி எல்லாத்தையும் ஒரே இதில் அக்சஸ் பண்ணிக்கலாம். அதனால் டிஎன்பிஎஸ்சி மெகா பேக்காக இருந்தாலும் சரி, டிஎன் மெகா பேக்காக இருந்தாலும் சரி, ஸோ அந்தந்த ரிலேட்டட் எக்ஸாம் வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதனோட பேட்ச் பார்த்தீங்கன்னா பல்கான ப்ரைஸ் மாதிரி உங்களுக்கு தெரியும். ஆனால் ஒரு பேட்சை நீங்கள் வாங்குறதுக்கு பதில் இது ஒட்டு மொத்தமாக இந்த ஒரு பேட்சை வாங்குறதுனால ஸோ எல்லா எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணலாம். இப்போ நான் டிஎன்பிசி படிச்சுட்டு இருக்கேன், திடீர்னு ரயில்வே படிக்கணும், குரூப் டி படிக்கணும்னா ஸோ இந்த பேட்சை வாங்கும்பொழுது நான் குரூப் டி இதுவும் படிப்பேன், ஸோ இதுவும் படிப்பேன். திடீர்னு எஸ்எஸ்சி தோணுச்சுன்னா எஸ்எஸ்சியும் படிப்பேன், அதே மாதிரி டிஎன்பிசியும் படிப்பேன். அதே மாதிரி பேங்கிங் படிக்கணும்னு தோணுச்சுன்னா பேங்கிங்கும் படிப்பேன், டிஎன்பிசியும் படிப்பேன். ஸோ அந்த ஒரு பேட்சை வாங்குறதுனால எல்லா பேட்சஸும் நீங்கள் அக்சஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அப்கமிங் பேட்சஸ், ஸோ அடுத்தடுத்து இந்த வருஷத்தில் என்னென்ன பேட்சஸ் போகிறோமோ எல்லா பேட்சஸும் இதில் நீங்கள் அக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் டிஎன்பிசி மெகா பேக் வாங்கி வச்சிருது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ மேலும் எதனா தகவலுக்கு கீழே தெரிய நம்பருக்கும் கான்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனுக்கு கீழே ஒரு கூகுள் ஃபார்ம் அட்டாச் பண்ணியிருப்பாங்கப்பா. ஸோ அந்த கூகுள் ஃபார்மில் நீங்கள் என்ன பண்ணணும்னா கிளிக் பண்ணி உங்களுடைய டீட்டெயிலை மட்டும் கொடுங்க. ஸோ என்ன டீட்டெயில் கேட்டிங்கன்னா என்ன எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, எந்த எக்ஸாம் ரிலேட்டடாக உங்களுக்கு என்ன விஷயங்கள் வேணும் அப்படின்றத நீங்கள் கொடுத்தீங்கன்னா, இல்லை என்ன அட்வைஸ் வேணும்னு கேட்டீங்கன்னா அதுக்கேற்ற விஷயங்களை நம்ம உங்களுக்கு திருப்பி ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம். ஸோ அதனால் மறக்காமல் வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாரும் அந்த கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணிடுங்க. ஓகேவா? ஸோ மீண்டும் இதே மாதிரி ஒரு நிறைய நல்ல ஒரு தகவலோட வந்து பார்க்குறேன். அனைவருக்கும் நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ மறக்காம ஒன்று சொல்லாமல் விட்டுட்டேன். ஸோ என்னன்னு கேட்டீங்கன்னா வீடியோ பார்த்துட்டு இருக்கேன், லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இதான் நம்ம வீடியோக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருந்தீங்க, இல்லை நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.